அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நீலகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டது போல கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலையும் விரைவில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்றத்தில் முதல்வருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் திரு இபிஎஸ்க்கும் இடையே தொடர்பாக காரசாரமான விவாதம் நடைபெற்றது. அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு திரு இபிஎஸ் விமர்சனம் செய்திருந்தார். மடியில் கனமில்லைனா வழியில் பயம் எதற்கு அப்படின்னு திரு முதல்வரும் பேசியிருந்தார். அதிமுக தரப்பில் வெளியில் வந்து தர்ணா போராட்டத்திலாம் ஈடுபட்டார்கள். இந்த பின்னணியில் தான் இன்றைய நேர்பட பேச அமர்வில் நம்ம பேசியிருக்கிறோம். கொடநாடு வழக்கு என்ன நடந்தது, அடுத்தது என்ன அப்படிங்கிற தலைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் பங்கேற்றிருக்கிறாங்க. வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர் அனைவருக்கும். திருமிகு லட்சுமி, 2017 ஏப்ரல் மாதம் நடந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு நிறைய ஆண்டுகள் கடந்துட்டதுனால இந்த சம்பவத்துடைய பின்னணியை சுருக்கமாக சொல்லிட்டு கூட நம்ம நிகழ்ச்சிக்கு போக முடியும். ஜெயலலிதாவினுடைய பங்களாவில் இரவு ஒரு கொள்ளை நடக்குது. அந்த கொள்ளைக்கு வந்து சிலர், அதாவது வெளியிலிருந்து ஹையர் பண்ணப்பட்ட சிலரும் ஜெயலலிதாவினுடைய முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் தலைமையில் ஒரு டீமாக இவங்க போகிறாங்க கொள்ளைக்கு. அப்போது அங்கே உள்ளே போய் என்ன எடுத்தாங்கன்றது இது வரைக்கும் தெரியல. அங்கே இருந்த அந்த கேட் நம்பர் 10ல் இருந்த 2 காவலாளிகள், ஓம் பகதூர், கிருஷ்ண பகதூர், அதில் ஒருத்தரை வந்து அங்கேயே வந்து ஹேங் பண்ணிடுறாங்க. அவர் இறந்து போயிடுறார். இன்னொருவர் படுகாயங்களோட மீட்கப்படுறார். அவங்க வந்து அடுத்த நாள் வெளியில் வந்த பிறகு மாதிரி கொடநாடு பங்களாவில் திருட்டு போயிருக்குன்றது வெளியில் தெரியுது. அதற்கு இடையில் இன்னும் அடுத்த அதன் தொடர்ச்சியாக கனகராஜ் வந்து ஒரு சாலை விபத்தில் மரணம் அடைஞ்சிறார். அதற்கு பிறகு அங்கே கொடநாடில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக இருந்த ஒருவரும் தினேஷும் இறந்து போயிடுறாரு. அடுத்தடுத்த அதுக்கப்புறம் சயான், அதாவது அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவருடைய கார் வந்து அவரோட கனகராஜோடு போன ஒருவருடைய கார் வந்து விபத்துக்குள்ளாகுது. அவருடைய காரும் சாலை விபத்துக்குள்ளாகுது. அவருடைய மனைவியும் குழந்தையும் அந்த விபத்தில் இறந்து போயிடுறாங்க. அவர் வந்து சிகிச்சைக்கு பிறகு அவர் நலமடைகிறார். அதற்கு பிறகு அவரும் இந்த வழக்கில் சேர்க்கப்படுறார். அதற்கு பிறகு எல்லாரும் கைது செய்யப்படுறாங்க. அதாவது இது வந்து அதிமுக ஆட்சியிலேயே அவர்கள் எல்லாரும் கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் அப்போ வந்து அந்த நேரத்திலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதில் தொடர்பு இருப்பதாக ஒரு ஊடகம் செய்தி வெளியிடுகிறது. மேத்யூ சாமியல்னு ஒருத்தர் செய்தி வெளியிடுறார். அந்த செய்திக்கு பிறகு இது வந்து மிக பரபரப்பாக மாறுகிறது. ஆனால் அதற்கிடையில் அவர் மீதும் வழக்கு தொடரப்படுது, மானநஷ்ட வழக்கு தொடரப்படுது. அப்போது கவர்மெண்ட் சேஞ்ச் வருது. கவர்மெண்ட் சேஞ்ச் வந்த பிறகு இந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த வழக்கில் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும், ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. 4 வருஷமாக அதை தான் சொல்கிறாங்க. அதுதான் அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள். 4 வருஷமா சொல்றாங்கன்னா ஏன் எந்த முன்னேற்றமுமே இல்லையா? அதுல இல்லை, இந்த வழக்கில் யாரெல்லாம் விசாரிக்கணும், ஏன் விசாரிக்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அதாவது 2017 போடப்பட்ட சார்ஜ் ஷீட் வேற. அதற்கு பிறகு இந்த அரசாங்கம் வந்த பிறகு இன்டரிம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரை மாத்துறாங்க, சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்படுகிறது. அதற்கு பிறகு ஏகப்பட்ட பெட்டிஷன். ஒவ்வொரு வாட்டியும் இது வந்து ஊட்டி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ட்ரையல் நடந்துட்டு இருக்கு கேஸ். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் இந்த வழக்கு வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் விசாரணைக்கு வரும். அது ஏன் வெள்ளிக்கிழமை மட்டும் விசாரணைக்கு வருது? இந்த வழக்கு மட்டும் எத்தனையோ வழக்குகள் இருக்கு. அதுவும் எல்லா முறையும் அதுலயும் ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து தான் அடுத்த வாய்தா. அதாவது எந்த இது வரைக்கும் பெரிய அளவில் ஆதாரங்கள் எதுவுமே கொடுக்கப்படலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கடந்த வருஷம், அதாவது 2024 ஜனவரி பிப்ரவரியில இதுல அதாவது 30 மேக்னெட்டிக் டேப்ஸ் கிட்டத்தட்ட 10 மேக்னெட்டிக் டேப்ஸ் கிட்டத்தட்ட 30 பேரோட செல்போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம். அதை வந்து பிஎஸ்என்எல் டவர்ல இருந்து அந்த கால் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்திருக்கோம். இதை எல்லாத்தையும், இந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஃபாரன்சிக் ஆய்வுக்காக, அதாவது அதுக்கு தமிழ்ல தடயவியல் ஆய்வுக்காக நாங்க வந்து குஜராத் ஃபாரன்சிக் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருக்கோம். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரிப்போர்ட்ஸ்னு கவர்மெண்ட் வந்து
2024 பிப்ரவரியில ஊட்டி கோர்ட்ல சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரிப்போர்ட் வந்துதா வரலையான்னு இது வரைக்கும் தெரியல. அதை பத்தின எந்த விளக்கமோ இல்ல அதை பத்தின எந்த தகவலுமோ இது வரைக்கும் வெளியில வரல. நான் பேசி முடிக்கிறேன். இன்றைக்கு இதே நீலகிரியில இருந்து தான் முதலமைச்சர் இந்த வழக்குல கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாரு. அவரை பாராட்டணும். இது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன். இந்த பொலிட்டிக்கல் டிசிஷனுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல, விசாரணையை வேகப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் காவல்துறையும் இதை சரிவர செய்கிறார்களா இல்லையா அப்படின்றது மேல இருக்கக்கூடிய அதாவது பொலிட்டிக்கல் டிசிஷனை யார் எடுக்கிறாங்களோ அவங்க இதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இதை ஆரம்பத்திலிருந்து, அதாவது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால இருந்தே ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய வீட்டில் இது மாதிரி ஒரு கொள்ளை சம்பவம் நடக்குது அப்படின்ற போது அது ரொம்ப பெரிய கன்சர்ன் தான். இன்னைக்கு நம்ம திமுக ஆட்சி நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் எல்லாரும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கொலை நடக்குது அப்படிலாம் பேசுறோம். ஆனால் அந்த ஏற்கனவே இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய இல்லத்துல, அதுவும் அவங்க கட்சி தலைவருடைய இல்லத்திலேயே கொலையும் கொள்ளையும் நடந்திருக்கு. அதற்கு அவங்க ஒரு பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கல. ஆனால் எந்த நடவடிக்கையில் அவங்க என்ன சொன்னது, இது சாதாரண கொள்ளை தான், இதுக்கான யார் இது சம்மந்தப்பட்டவங்களோ அவங்கள எல்லாரையும் நாங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுத்தாச்சுன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் பூங்குன்றனையும், அதாவது ஜெயலலிதாவினுடைய உதவியாளராக இருந்த பூங்குன்றனையும் அவங்களோட ஃபாஸ்டர் சன் அதாவது சுதாகரன் அவர்களையும் விசாரணைக்கு சிபிசிஐடி கூப்பிடுறாங்க. இது எப்ப? 4 வருஷம் கழிச்சு. பூங்குன்றனை கூப்பிடுறதுக்கு 4 வருஷம் வேணுமாங்க உங்களுக்கு? சுதாகரனா அந்த அம்மாவே டிசோன் பண்ணிட்டாங்க எப்பயோ 92லயே. அவருக்கு என்ன விவரம் தெரிஞ்சிருக்கும்னு இவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. சரி, அவருக்கு விவரம் தெரிஞ்சது, கூப்பிட்டு நீங்க விசாரிக்கிறீங்க. 2021 அவர் பிரிசன்ல இருந்து வெளியில வந்துட்டார், பெங்களூர் பிரிசன்ல இருந்து. 2021 25 வரைக்கும் உங்களுக்கு நேரம் வேண்டி இருந்ததா அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு? இன்வெஸ்டிகேஷன் இவ்வளவு ஸ்லோவா தான் போகுமா? அதாவது இந்த வழக்கில், அதாவது நீங்க கொடநாடு வழக்கை மட்டுமே இதுல பார்க்க முடியாது. கொடநாடை தாண்டி ஜெயலலிதா வீட்டில் நடந்த, அதாவது போயஸ் கார்டன் இல்லத்துல நடந்த ஐடி ரெய்ட்ஸ், அப்ப கைப்பற்றப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், அதனுடைய தொடர்ச்சியாக, அதாவது ஆழ்வார்பேட்டையில ஒரு இடத்துல இன்வெஸ்டிகேஷன், அதாவது ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸை அங்க இருந்து ரெக்கவர் பண்றாங்க ஐடி டிபார்ட்மெண்ட். அப்போ அந்த ஐடி ரெய்ட்ஸ்ல அங்க இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி ஆழ்வார்பேட்டையில இருக்க வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சது ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு யாருக்குமே சொல்ல வேண்டாம். ஆனால் அந்த நேரத்துல ஒரு ஃபோன் கால், யாரோ ஒரு நபரிடமிருந்து ஒரு ஃபோன் கால் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததாகவும், அதன் பிறகுதான் ஏற்கனவே இங்க போயஸ் கார்டன்ல இருந்தவங்க அங்க போனதாகவும் தான் தகவல். இது நிரூபிக்கப்படாத தகவல் தான், ஆனால் இது உறுதியான தகவல். இருந்தாலுமே இந்த வழக்குல வெறும் கொடநாடு வழக்கை மட்டும் வச்சு பார்க்க கூடாது. கொடநாடுல இருந்து என்ன காணாம போடுது, இது வரைக்கும் அதுக்கான தகவல் எதுவுமே இல்லை. சசிகலா வெளியில இது வரைக்கும் என்ன காணாம போச்சுன்னு சொல்லல. கொடநாடுல அந்த அம்மா என்ன வச்சிருந்தாங்க? முதல்ல அவங்களோட ரூம் மட்டும்தான் உடைச்சிருந்தது. அதுக்கு அடுத்து சசிகலாவுடைய ரூமும் உடைச்சிருந்ததாக சொல்லப்பட்டது. என்னென்ன இடம் உடைச்சிருந்தது, ஃபாரன்சிக்ல அந்த எஃப்ஐஆர்ல முழுமையா அது எதுவுமே பதிவு பண்ணப்படலை. ரெண்டாவது, இன்னொரு இடத்துல எங்க ஒரு பெரிய லூப் ஹோல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, கிருஷ்ண பகதூர் இப்ப இங்க தமிழ்நாட்டுல இல்ல, அவர் இப்ப நேபாள்ல இருக்காரு. நீங்க எத்தனை முறை அவரை என்கொயர் பண்ணீங்க? கம்ப்ளைண்ட் அவர் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போடும்போது அவர் பேர்ல தான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆனதான் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் இருக்கு. அப்ப அவர் எத்தனை முறை இது வரைக்கும் என்கொயர் பண்ணியிருக்காங்க? அவர் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட சாட்சியங்கள் என்ன, இல்ல அதற்கு பிறகு என்ன நடந்தது, அது எதுவுமே இல்லை. அவர் ஒரு முறை தான் அவர் என்கொயர் பண்ணப்பட்டதா. அவர் ஏங்க அவரை கூட்டிட்டு வர முடியாதாங்க போலீஸால? நம்ம இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸால அவரை இங்க கூட்டிட்டு இவங்களோட கஸ்டடியில வச்சுக்க முடியாதா? அவர் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு, எந்த எஸ்டேட்ல யாருக்கு ஒர்க் பண்ணாரோ அவங்க கிட்டதான், அவங்களுடைய ஆளாதான் இன்னைக்கு வரைக்கும் நேபாளில் இருக்காருன்றதுதான் எனக்கு கிடைச்ச தகவல். ஆனா கிருஷ்ண பகதூரை என்கொயர் பண்ணி இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோரன்சிக் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் அவங்க கால் ரெக்கார்ட்ஸ் கொடுத்தது போக இன்னும் நிறைய இன்டர்நேஷனல் கால்ஸை நாங்க மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கு, எங்களுக்கு இன்னும் இன்வெஸ்டிகேஷனுக்கு இன்னும் டைம் வேணும்ன்றது. ஒரே ஒரு பாயிண்ட், ட்ராய் தரல, ட்ராய்ட்ட தமிழ்நாடு அரசு காவல்துறையெல்லாம் கேட்டிருக்காங்க. ட்ராய் அந்த முழுமையான கால் விவரங்கள், குஜராத்துக்கு செய்யப்பட்ட கால் விவரங்கள், இன்டர்நேஷனலாக செய்யப்பட்ட கால் விவரங்கள் தரலன்னு ஒரு செய்தி பதிவாயிருக்கு. அது செய்தி பதிவாயிருந்தது. ஆனா அதை பத்தின முழு விவரங்களையும் இதுவரைக்கும் காவல்துறை தரப்பிலிருந்தோ வேற எந்த தரப்பிலிருந்தோ இது வரைக்கும் கொடுக்கப்படல. எனக்கு இதுல திரும்ப எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, என்ன காணாம போச்சு? முதல்ல வெறும் கரடி பொம்மைக்கு தான் கொள்ளையடிக்க போனாரா கனகராஜ்? அதுவும் உயிர் போற அளவுக்கு போய் கொள்ளையடிக்க போனாரா? ஆதாரங்கள் இல்லாம தற்போதைய அரசு என்னை பொறுத்த வரைக்கும்
கடந்த அதிமுக ஆட்சியிலேயே இதற்கான ஆதாரங்கள் எல்லாமே அப்போவே என்ன ஆதாரங்கள் இருந்ததோ அது எல்லாமே அப்போவே இல்லாமல் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கும், அல்ல ஆதாரங்களே இல்லாமல் இருந்திருக்கலாம். நான் வந்து எந்த முடிவுக்கும் வரல. ஆனால் இந்த 4 ஆண்டுகள் இவ்வளவு காலம் வந்து, அதாவது பொள்ளாச்சி கேஸுக்கும் கொடநாடு கேஸுக்கும் ரெண்டும் வேற வேற கேஸ், ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாதது, ரெண்டும் கிரைமே வேற. அப்படி இருக்கும்போது நீங்க பொள்ளாச்சி கேஸையும் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா நம்மளோட மீடியாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் இப்படி ஒரு கேள்வி வச்சதே தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் பொள்ளாச்சி கேஸையும் கொடநாடு கேஸையும் நீங்கள் சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியாது. அப்படி நீங்கள் சம்மந்தப்படுத்தி பார்த்து அப்படி ஒரு கேள்வி வைத்ததே தவறு. முதலமைச்சர் அதற்கும் பதில் அளித்திருக்கிறார், அது வேற விஷயம். முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும், ஏன்னா அது பொலிட்டிக்கல் டிசிஷன், அதனால சொல்லியிருக்காரு. ஆனால் இதை இனிமேலும் ஸ்பீடப் பண்ணல, இனிமேலும் இது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இதில் வந்து யூஸே கிடையாது. திரும்ப திரும்ப நம்ம இப்படியே ஒரு டிவி டிபேட்டில் நம்ம பேசிட்டு இருக்கிறதோடு இது நின்று போயிடும். திரு செந்தில், நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் பொள்ளாச்சி கேஸில் விரைவில் தீர்ப்பு வரும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ தீர்ப்பு வந்துருச்சு, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2021 தேர்தல் அறிக்கையில் சொல்றாங்க திமுக 3 மாதங்களுக்குள்ளாக கொடநாடு கொள்ளை வழக்கு விசாரிக்கப்பட்டு உரிய குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள்னு. 4 ஆண்டுகளாக விசாரணை மட்டும் நடந்துட்டே இருக்கு, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா அது ஒரு பொலிட்டிக்கல் பெர்செப்ஷனுக்காக அந்த கேஸை அப்படியே ஹேண்டில் பண்றாங்களா திமுக அரசு? அதை சொல்லிடுறேன். அதுக்கு முன்பாக சகோதரி லட்சுமி கொஞ்சம் எடுத்து சொன்னாங்க தெளிவா. அதில் கூடுதலாக சில தகவலையும் அதோட அப்டேட்டடாக சொன்னால், இந்த வழக்கு எவ்வளோ திகில் நிறைந்த ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் படம் மாதிரி இருக்குங்க இந்த வழக்கு. நீங்கள் வந்து கேட்டாலே நமக்கு ஒரு திகிலாக இருக்கும். டேட் வைஸாக நான் சொல்கிறேன். 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். ரைட். பொறுப்பேற்று பிப்ரவரி 16, மார்ச், ஏப்ரல் 2 மாதத்தில் கொடநாட்டில் நம்ம ஓம் பகதூர் கொல்லப்படுறார், கொள்ளையடிக்கப்படுது. இவர் முதலமைச்சராக பதவியேற்று 2 மாதங்களில் ஏப்ரல் 23 கொள்ளை. ரைட். இதில் யாரெல்லாம் குற்றம் சாட்டினாங்கன்னு சகோதரி சொன்னாங்க. போயஸ் கார்டனில் கார் ஓட்டுநராக இருந்தேன், ஏன்னா ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் இல்லைன்னு அவங்க தரப்பில் ஒரு கிளைம் பண்ணாங்க. சசிகலாவுக்கு கார் ஓட்டுநர் எனிஒன், அவங்க போயஸ் கார்டனில் கார் ஓட்டுநர் கனகராஜ், வாளையார் மனோஜ், சயான் உள்ளிட்டவர்கள் இதில் தொடர்புடையவங்கன்னு குற்றம் சாட்டப்பட்டுச்சு. ஏப்ரல் 28, 5 நாள் இந்த சம்பவம் நடைபெற்று 5 நாளில் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி வாக்கில் கனகராஜ் சேலத்தில் 2 வீலரில் போகும்போது வாகன விபத்தில் அடிபட்டு மரணம் அடைகிறார். அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் சயான் அவருடைய குடும்பத்தோடு போன கார் வந்து 2017 ஏப்ரல் 29 ஏர்லி மார்னிங் அவர் காரில் போகிறாரு. அவருடைய மனைவி வினுப்பிரியா 30 வயது, மகள் நீது 5 வயது, இருவரும் வந்து கொல்லப்படுகிறார்கள். அதுவும் கார் விபத்து. அதுக்கப்புறம் தான் சயான் வந்து டென்ஷன் ஆகி அந்த சொல்கிறதெல்லாம். ரைட். ஜூன் மாதம், இதில் ஏப்ரல், மே, ஜூன் 2 மாதம் கழித்து சயான், வாளையார் மனோஜ், உதயன் உள்ளிட்டவங்களை கைது பண்ணுறாங்க. ஜூலை அடுத்த மாதமே இவங்களை கைது பண்ணுறாங்க. மீடியாவில் எல்லாம் அப்போ ஒரு விவாதம் இருந்துச்சு. சாதாரண ஒரு டீக்கடையில் கூட சிசிடிவி கேமரா இருக்குது, சிசிடிவி அங்கே இல்லையா, சிசிடிவி காட்சிகள் என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி வருகின்ற பொழுது 2017 ஜூலை 3 சிசிடிவி ஆப்ரேட்டராக வேலை பார்த்த தினேஷ் தன் வீட்டில் தற்கொலை பண்ணி செத்து போகிறார். அப்புறம் செப்டம்பரில் இவங்க ஒரு 300 பக்கங்கள் கொண்ட சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணாங்க கோத்தகிரி நீதிமன்றத்தில். இப்போ 2019 2 ஆண்டு கழித்து சயானும் வாளையார் மனோஜும் அவங்க சொன்ன மாதிரி மேத்யூ சாமுவேலுக்கு அளித்த பேட்டி, அதான் ரொம்ப முக்கியமான பேட்டி. அந்த பேட்டியில் ரொம்ப வெளிப்படையாக அடித்து உடச்சிட்டாங்க. எங்களை இதை செய்ய சொன்னதே யார் தான்? எடப்பாடி பழனிசாமி தான். சொன்னது யார்? சயானும் வாளையார் மனோஜும். அந்த பேட்டி எல்லா இடத்துலையும் ஒளிபரப்பாச்சு. அது எப்படி நீங்க முழு ஆதாரம் எடுத்து ஒரு கட்சி? நான் அதை சொல்லவே இல்லை. நான் நடந்த நிகழ்வுகளை மட்டும் தான் சொல்றேன். நான் எந்த முன்முடிவுக்கும் வரல. அவங்க சொன்ன கருத்து உண்மை என்றோ அவங்க சொன்ன கருத்து பொய், ரெண்டையும் நான் சொல்றேன். நீதிமன்றம் தான் முடிவு. நான் நடந்தது தான் சொல்றேன். இதெல்லாம் நடந்துச்சுங்கிறத தான் நான் சொல்லிட்டு வரேன். ரைட். இப்ப நீதிமன்றம் அது போன்ற வந்து தனி மனிதருடைய பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி 2021 அக்டோபர் 25 இவர் சொல்றாரு. யாரு இவங்க விசாரிச்சாங்க? தனபால், இவர் கனகராஜனுடைய சகோதரர். அவர் என்ன சொல்றாரு திருப்பி, சார் இந்த எங்களுடைய சகோதரனுடைய மரணம் என்பது விபத்து அல்ல, எனக்கு டவுட் இருக்குன்னு திருப்பி சொல்றாரு. இப்போ அவர் அதில் எடப்பாடி பழனிசாமி டைரக்டாக குற்றம் சாட்டியுடன் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்துக்கு போய் அவர் என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு தடையாணையும் வாங்கி வச்சிருக்காரு. தனபால் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு வாங்கி வச்சிருக்காரு. இது வரைக்கும் இந்த வழக்கில் நடந்துச்சு சார். இப்போ சகோதரி லட்சுமி கேட்டதை தான் நானும் கேட்குறேன். சார் நீங்கள் நல்லா யோசிச்சுங்க. ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சருடைய பங்களா, அவர் மரணம் அடைகிறார், புதிய முதலமைச்சர் பதவியேற்கிறார். பதவியேற்ற 2 மாதத்தில் அங்கே கொலை, அதில் தொடர்புடையவர்கள் 5 நாளில் மர்மமான முறையில் விபத்தில் சிக்கிறார்கள். அங்கே சிசிடிவி கேமரா ஆப்ரேட்டராக இருந்தவர் வந்து சூசைட் பண்ணி செத்து போகிறாரு. இவ்வளவு சிக்கலும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் த்ரில்லிங் கிளைமேக்ஸ்.
இதெல்லாம் ஒரு குரங்கு பொம்மையை திருடிட்டு போறதுக்கு சார். கரடி பொம்மை, கரடி பொம்மை, கரடி பொம்மை. அப்புறம் கொஞ்சம் வாட்ச், 2 வாட்சையும் கரடி பொம்மையும் திருடுறதுக்கு தான் முன்னாள் முதலமைச்சர் வீட்டில் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த ஏரியாவில் மின்சாரம்லாம் துண்டிக்கப்பட்டதாக செய்தி வந்துச்சு. இவ்வளவு எதுக்குன்னா ஒரு கரடி பொம்மைக்கு சார். அதுல கூட பின்னாடி செய்தி வந்துச்சு, அதை கொண்டு போய் கேரளால எங்கேயோ போட்டுட்டாங்க, ஆத்துலயும் எங்கேயோ போட்டாங்கன்னு ஒரு செய்தி. களவாண்டுட்டு கொண்டு போய் ஆத்துல போடுறதுக்கு இன்னைக்கு வந்து அந்த ஓம் பகதூர் எந்த மரத்துல கட்டப்பட்டு கொல்லப்பட்டாரோ அந்த மரமே இன்னைக்கு கொடநாடுல இல்ல. இவ்வளவு தட் மீன்ஸ் சாட்சியங்கள் அடிச்சிருக்காங்கிற பார்வையில் அவங்க அந்த விவாதத்தை வைக்கிறாங்க. எஸ், நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இப்படி ஒரு திகில் நிறைந்த திரைப்படம் மாதிரி தான் கோடநாடு கொலை கொள்ளை சம்பவம் நடந்துச்சு. அதனால தான் அதை பற்றிய மக்களுக்கு எழக்கூடிய கேள்விகள் இருக்குல்ல, இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அஇஅதிமுகவுக்கு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி வருது. 4 வருஷமா அந்த விசாரணை ஏன் தாமதமானது அப்படிங்கிறத கேள்வி அவங்க எழுப்பியிருக்கிறாங்க. அதை ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு எழுப்புறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு இருக்குது. ஏன்னா நீங்க கொடுத்த வாக்குறுதியில் அதுவும் இருக்குது. எஸ், அது கரெக்ட் தான். அது 3 மாசத்துல நாங்க விசாரிச்சிருவோம் அப்படின்னு முதல்வர் சொன்னார். இன்னும் விரைவாக அது வந்து விரைந்து விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவருடைய கருத்துல நானும் உடன்படுறேன். ஆனா நான் இது என்னுடைய இதுல என்ன தெரியுமா செந்தில், இதுல விசாரிச்சு இவங்க தான் குற்றவாளிகள்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி வரைக்குமான ஒரு கட்சியின் தலைவர் வரைக்குமான ஒரு பெர்செப்ஷன் உருவாகிட்டே இருக்குல்ல. அவரை தொடர்புபடுத்தி ஒருத்தர் பேசுறாரு, நீதிமன்றத்துக்கு அவர் போகிறாரு, அவர் மீதான சந்தேகத்தை அதிகரிக்கக்கூடிய விதமான நகர்வுகளை வந்து ஒரு கட்சி பண்ணிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து அரசும் பண்ணிட்டே இருக்குங்கிறது வந்து அவருக்கு இல்ல சார். அப்படி இல்ல, நான் அப்படி எடுத்துக்க விரும்பல. நான் என்ன சொல்றேன்னா, சம்பந்தம் இல்லாம இப்போ கோடநாட்டில் இது நடக்கல, வேற எங்கேயோ நடந்துச்சுன்னா அவரை தொடர்படுத்தி யாரும் பேசப்படுறது இல்லை. கோடநாட்டில் நடந்துச்சு, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நடந்துச்சு, அதில் தொடர்புடையவர்கள் மர்மமான முறையில் இறக்கிறார்கள். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த சந்தேக பார்வையை வந்து அங்க வச்சாங்க. யாரும் எடப்பாடி பழனிசாமியை தொடர்படுத்தி யாரும் இப்ப நானுமே ஆமா அவர் தாங்கன்னு சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டான், சொல்ல விரும்பல. அது எல்லாமே நீதிமன்றம் வந்து முடிவு செய்ய வேண்டியது. ஆனால் அதில் தொடர்புடையவர்கள் எடப்பாடி பழனிசாமி பேரை சொன்னாங்கிறத நான் இங்க பதிவு பண்றேன். இப்ப நான் பயன்படுத்தக்கூடாது தடை இருக்கு சார், அதை விட்டுருங்க சார். மற்ற செய்திக்கு வாங்க. அதவே திரும்ப திரும்ப ஃபோக்கஸ் பண்றதுனால நீங்க ஆங்கரிங் இல்ல இல்ல அவர் பண்ணிட்டு இல்ல ஒரு அப்படி கிடையாது. ஆங்கரிங் யார் வேணாலும் பண்ணலாம். தடை இருக்குதா இல்லையா அதையும் சேர்த்து சொல்லிருங்க. உங்க நேரத்துல நீங்க பேசுங்க அக்னி. நீங்க ஏன் இப்படி இவ்வளவு எப்பவும் பேச முடியாது ஆள் கிடையாது. இப்படி ஏன் இவ்வளவு டென்ஷன் உங்களுக்கு பேச சரி டென்ஷன் இல்ல, நீங்க டென்ஷன் ஏத்துறீங்க. இதுதான் உங்களுடைய வேலையா இருக்குது. ஒரு நிமிஷம் அக்னி, ஒரு நீதிமன்ற தடையை மீறி நான் என்ன பேசுறதுன்னு அவர் செந்தில்வேல் சார் அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. சட்டம்னு ஒண்ணு இருக்கு. தனபால் பயன்படுத்தக்கூடாது, தனபால் பயன்படுத்தக்கூடாதுங்கறாங்க நீதிமன்ற தடை. அவர் புரியாம பேசிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் அது கரெக்ட். நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்க. செந்தில்வேல் பயன்படுத்தக்கூடாது நீதிமன்றம் தடை போடல. ஒன்று நீதிமன்றம் இது ஒவ்வொருத்தருக்கு நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதா. சரி, நான் என்ன சொல்றேன், இந்த வாதத்துக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க? தடை போட்டுல பேசக்கூடாது எதுக்கு வந்தீங்க? எதுக்கு இந்த விவாதத்தை எதுக்கு நீங்க எடுத்துக்கிறோம்? ஏன் இந்த விவாதம் எடுக்கப்பட்டால் இப்ப நான் இந்த விவாதத்துல வந்து என்ன பேசணும் சொல்லுங்க. பத்திரிகையாளர் வந்து என்ன கேட்டாங்க? கார்கில் யுத்தத்தை பத்தி பேசணும். பத்திரிகையாளர் என்ன கேட்டாங்க? சார் முதலமைச்சர் பொறுப்பு இல்ல சார். இல்ல என்ன கேட்டாங்க? நீங்க என்ன கேட்டாங்கன்னு சொல்லுங்க. கொடநாடு வழக்கையும் பொள்ளாச்சி வழக்கையும் சேர்த்து கேட்டதே தவறுன்னு சொன்னாங்கல்ல. அவங்க பாக்குற பார்வை என்ன, நீங்க பாக்குற பார்வை என்ன பாத்துட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியும். அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி தடயத்தை எல்லாம் அளித்திருப்பார் என்று நான் சந்தேகிக்கிறேன். அது அவங்க காதுல விழலையா? அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. நான் பேசுற நேரத்தில் குறுக்கிடாங்க. ஒரு நிமிஷம். ஒரு மிக மூத்த ஊடகம், இத்தனை வருட நீண்ட அனுபவம் உள்ள புதிய தலைமுறைக்கு தெரியாதா இன்னைக்கு இந்த வார்த்தை எடுக்கலாமா வேண்டாமா? அதனால நீதிமன்றம் தடை போட்டது தனபாலுக்கு தான், நமக்கு இல்லை. ஒன்று நானும் தெளிவாக சொல்றேன், எந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி நான் குற்றச்சாட்ட விரும்பல. ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒன்று, அந்த குற்றவாளிகள் சொன்னார்னு சொல்லும்போது ஒரு டென்ஷன் ஆகிற. ரைட். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன், நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஏன் வேகமாக நடக்கக்கூடாதுன்னா அரசு வேகமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டுங்கிறத நான் திருப்பி பதிவு பண்றேன். நான் என்னுடைய யூகத்தில் நான் சொல்றது, பழிவாங்குற போக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒருவேளை அதை பண்ணியிருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். நீங்க அவசரம் இப்ப ஜெயலலிதா அம்மையார் பண்ணாங்க. அப்போ அவசரமா கலைஞரை கைது பண்ணி நள்ளிரவுல இந்த அடையார் பாலத்தில் போய் சிமெண்ட் எல்லாம் சுரண்டுனாங்க. ரைட். அது என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அவசர கோலத்தில் பழிவாங்கும் போக்கில் செய்யக்கூடாது என்று ஒருவேளை அரசு நினைத்திருக்கலாம், அல்லது முதலமைச்சர் அப்படி உத்தரவிட்டிருக்கலாம். இன்னும் தீர விசாரித்து இன்னும் தெளிந்த ஆதாரங்கள் கிடைத்த பிறகு நிச்சயமாக உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருப்பார் என்பது என்னுடைய நம்பிக்கை. இதான் நான் இங்க பதிவு பண்றேன். மற்றபடி இந்த வழக்கு அப்படிங்கிறது ஒரு திகில் நிறைந்த வழக்கு. மற்றதுக்கெல்லாம் பேசக்கூடிய அஇஅதிமுக இந்த வழக்கை பத்தி நான் டேட் வைஸா சொல்லியிருக்கேன். என்னென்ன நடந்துச்சு, 5 நாள்ல என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் டேட் வைஸா சொல்லியிருக்கேன். இதுக்கு இந்த நிமிடம் வரைக்கும் அவங்க தரப்புல எந்த நியாயமான பதிலும் இல்லை. திரு அக்னீஸ்வரன், சட்டமன்றத்திலே தொடர்பாக முதல்வருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்குமான வாத பிரதிவாதங்கள் நடந்தது. அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு திரு இபிஎஸ் சொன்னதுக்கு மடியில கனம் இல்லைன்னா உங்களுக்கு ஏன் வழியில பயம் அப்படின்னு கேட்டார். வழக்கு நீதிமன்றத்தில் நடக்குது, காவல்துறை விசாரிக்குது, சாட்சியங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க போகுது. அதை எதிர்கொள்றதுல அதிமுக தரப்புக்கு ஏதாவது கூடுதலான பதற்றம் இருக்கா?
இதில் என்ன சார் பதட்டம்? சொல்லுவாங்களே புலி வருது அப்படின்னு சொல்லி, அந்த புலி வரவே மாட்டேங்குது. ஆனால் அதை வச்சு ஒரு பாவலா காட்டிக்கிட்டு, பார்த்தீங்களா கொடநாடு வழக்கு பொள்ளாச்சி வழக்கில் இப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த வழக்குக்கு உத்தரவிட்டது சிபிஐ, மத்திய புலனாய்வுத்துறை உத்தரவிட்டது முன்னாள் முதலமைச்சர். வழக்கை நடத்தினது குற்றப்புலனாய்வுத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை. சிறப்பு நீதிமன்றம், கோவை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு. இதில் நாங்கள் முடிவெடுத்தோம் அப்படின்றாங்க. ஆனால் அந்த வழக்கும் இந்த வழக்கும் தன்மை வேற. இங்கே மாநில சிபிசிஐடி என்ன பண்ணாங்க, 90% வழக்கு முடிச்சுட்டு அது விபத்துன்னு சொல்லி நீதிமன்ற கூண்டில் ஏறி பதிவாகி சான்றானவங்களுக்கு அந்த நீதிமன்றத்தில், மாவட்ட நீதிமன்றத்தில் பதிவாகி ஏறத்தாழ அந்த விசாரணை அதிகாரி, ஐஓ என்று சொல்லக்கூடிய விசாரணை அதிகாரி அந்த அவருடைய சான்றுகள் எல்லாம் சொல்லி மேலே சொன்னதுக்கு பிறகு இவங்க திரும்பியும் அந்த வழக்கை நாங்கள் விசாரிக்கிறோன்னு சொன்னாங்கல்ல. இந்த புலி வருதுக்கு கொண்டு வர்றேன். நீங்க இந்த 4.5 ஆண்டு காலத்துல இதுல ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லைன்றீங்களா? ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லையா? நடந்த நிகழ்வுகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லையா? அதைத்தான் நான் கேட்கிறேன். இந்த 4.5 ஆண்டுகளை நீங்க தொடர்பு படுத்தி நீங்க இது பண்ணி நீங்க ஏன் தீர்ப்பை கொண்டு வரலன்னு தானே கேள்வி. ஏன்னா அதை அப்படி அணைய விட்டுறவும் மாட்டோம், எரிய விடவும் மாட்டோம். ஆனா அதை வச்சுக்கிட்டே இருப்போம், அதை தீப்பந்தமா காட்டிக்கிட்டே இருப்போம். இதுதானே இது அரசியல் ரீதியான பார்வை. நான் நீதிமன்ற பார்வையில் ஒரு அளவுக்கு மேல ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய இல்லத்துல நடந்ததை, தமிழ்நாடுல சிபிசிஐடி விசாரணையில் இருக்கிறத நாம இங்க அதை பேச முடியாது. உச்ச நீதிமன்றம், மாநில உயர் நீதிமன்றம் வரை இந்த வழக்கை உன்னிப்பாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வழக்கை திரும்ப விசாரிச்சுன்றீங்கல்ல, நீங்க கொண்டு வந்தீங்கல்ல, அந்த 4.5 ஆண்டு காலம் ஆச்சுல, 4 ஆண்டு காலத்துக்கு மேல ஆச்சுல, நீங்க அந்த வழக்கு சம்பந்தமா இத்தனை பேரை நாங்க விசாரிச்சோம். இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு இத்தனை பேரை கைது செய்தோம். இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு இவ்வளவு மாற்றங்கள் நீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்றுவிட்டோம். இல்ல ஒரு ஹை சென்சிட்டிவ் கேஸ்ங்கிறதுனால இதுல அரசு அவசரப்பட வேணான்னு நினைக்குது. முழுமையான விசாரணைக்கு பிறகு குற்றவாளிகளை நம்ம நெருங்கணும்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ நான் கேட்கிறேன், ஏற்கனவே 4 ஆண்டு காலம் விசாரிச்சது அந்த ஆட்சி, நீங்க 4 ஆண்டு காலம் ஆச்சு, 8 ஆண்டு காலம் ஆகியும் இன்னும் விசாரணை பொறுமையா போகுதுன்னா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? கைப்புக்கு கண்ணாடி தேவையே கிடையாது, பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். என்ன நோக்கம் அந்த அரசுக்கு? என்ன நோக்கம்? அந்த நிலுவையில் வச்சிருப்போம் பாத்தீங்களா, அந்த தலைவரையே இப்படி பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, அந்த கட்சிக்காரங்களே இப்படி பண்ணிட்டீங்க பாத்தீங்களா, இப்படி சொல்லி நேமிங் அண்ட் ஷேமிங். அதுதான் இந்த ஆளுகிற அரசாங்கத்தினுடைய இதா இருக்குது. நீங்க இப்படி சொன்னார்ல, பட்டியலிட்டு சொன்னார்ல, இப்படி தொடர்ந்து நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு. நடந்ததெல்லாம் நீதிமன்றத்தின் கூண்டுகள்ல ஏறி சொன்னதற்கு பிறகு நீதிமன்ற சான்றாவணம் விபத்து அப்படின்னு சொல்லி இங்க இருந்து போனதுக்கு அந்த டிக்கெட் எல்லாம் அந்த நீதிமன்றத்தில் பதிவாயிருக்கல. நீதிமன்றம் சொல்லலையே, நடந்ததெல்லாம் விபத்துன்னு சொல்லலையே. ரைட் ரைட், பதிவான்னு சொல்லல. சரி, நீங்க செப்டம்பர் மாதம் வந்தபோது அந்த நிலையத்தினுடைய மேலாளர், அந்த நிலையத்தினுடைய உரிமையாளர், காவலாளி, இவங்க எல்லாத்துக்கும் சம்மன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற போது அதை கடைசி வரைக்கும் சம்மன் சர்வ் பண்ணாம வச்சிருக்கீங்க. ஒரு கேள்வி சார். இல்ல இருங்க நான் குறிக்கிடல, இருங்க நான் குறிக்கிறேன், மொத்தமா சேர்ந்து நீங்க பதில் சொல்லுங்க. இருங்க நானே கேக்குறேன், நீங்க கேட்கலாம். அதாவது கொடநாடுங்கிறது முன்னாள் முதல்வர் வசிக்கக்கூடிய ஒரு இடம், அதிகபட்ச உச்சபட்ச பாதுகாப்பு நிறைந்த இடம். அங்க கொள்ளையும் நடக்குது அப்படின்னா அது குறித்த புகாரையே தெரிவிக்கலையே அந்த கொடநாடுடைய மேலாளர். காவல்துறையிட்ட புகாரே கொடுக்கலையே, இல்ல அதுக்கு சம்பந்தப்பட்ட சசிகலாவும் புகார் கொடுக்கவே இல்லையே. அதுவே சந்தேகத்தை கிளப்புதுங்க. அந்த குற்ற சம்பவம் நடந்த போது அதனுடைய உரிமையாளர் எங்க இருந்தாங்க? பெங்களூரு பிரிசன். அதனால நிலையத்தின் மேலாளர் கொடுத்தார். அந்த வழக்கு ஆனால் சரி, அப்படி இருக்கிற போது நீங்க சம்மன் சர்வ் பண்ணீங்கல்ல? இல்ல சார், அது வேற. ஏன் பிடிக்க முடியல? இல்ல ஒண்ணு, அதாவது இப்ப என்னோட பெர்மிசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்குது, ஒரு கொள்ளை நடக்குது அப்படின்னா அதற்கு உரிமையாளராக இருக்கக்கூடிய நான் ஒன்று கொடுத்துருக்கணும். இல்லை நான் யாரையாவது பொறுப்பாளா அங்கே மேலாளராக போட்டிருக்கேன்னா அவர் சம்மந்தப்பட்டவர் கொடுக்கணும்ல. அவரும் கொடுக்கல. நான் சிறையில் இருந்தேன், எனக்கு இந்த விவரம் தெரிந்து வந்த பிறகும் நான் அதை புகாராக நான் காவல்துறைக்கு கொடுக்கலைன்னா
அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்குங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. ஒரு கொலை நடக்குதுன்னா அது குறித்த புகாரே நான் காவல்துறைக்கு ஏன் சொல்லாம சரி, சசிகலா தரப்புல இருந்து புகார் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் நடந்தது. அது எனக்கு பர்சனலா தெரியும். அந்த முயற்சிகள் நடந்தது. ஆனா அப்ப இருந்த இந்த அரசாங்கம் அது புகாராக எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அந்த மேலாளரும் புகார் கொடுக்கிறதுக்கு முன் வரல. இதுல அதாவது அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சுகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு அன்னைக்கே அது ஒரு விபத்துன்னு முடிச்சுட்டாங்க. எங்க உங்களோட கட்சி தலைவர் வீட்டுல கொல்ல போயிருச்சு, ஒரு கொலை நடந்துருச்சு, அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் இருக்குதுல்ல. இப்ப 4 வருஷத்தை இன்னுமா சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய செயல்பாடு என்ன? இதுதான் கேள்வி. இவர்களை அதாவது கொடநாடுல என்ன கொல்ல போனுச்சுன்னு வெறும் கரடி பொம்மை தான் கொல்ல போனுச்சுன்னு அடுத்த நாள் காலையில சட்டமன்றத்துல சொல்றாரு முதலமைச்சர். அதற்கு பிறகு கண்டினியூஸா ரைடு. அதாவது அந்த எஃப்ஐஆருக்கு பிறகு கோர்ட்ல கொடுக்கிற டிபோசிஷன்லயும் இன்வெஸ்டிகேஷன்ல வந்த டிபோசிஷன்ஸ்லயும் சயான் மனோஜ் 2 பேரும் தங்கி இருந்த இடத்துல அவருடைய நண்பராக தங்கி இருந்த ஒருவர் அங்க அடிக்கடி கனகராஜ் அவங்கள சந்திச்சுட்டு போவாரு. சந்திச்சுட்டு போகும்போது அவங்களுக்குள்ளாக இருந்த டிஸ்கஷன்ல கொடநாடுல அதாவது டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு பெரிய அளவுல பணம் டிமானிட்டைஸ்ட் கரன்சி எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதாகவும் அந்த பணம் எல்லாம் அங்க இருக்கிறதாகவும் அதனாலதான் கொள்ளையடிக்கிறதுக்கான பிளான்ஸ் போட்டதாகவும் அந்த டிபோசிஷன்ல இருக்கு. நான் சொல்லல, வேணாலும் நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்டை காட்டுறேன். அந்த டிபோசிஷன்ல இருக்கு. அதற்கு பிறகு அந்த கொள்ளை நடந்ததுக்கு பிறகு அவர் நான் கனகராஜை சந்திக்கல அப்படின்ற மாதிரி தான் அவர் பதிவு பண்றாரு. அப்போ ஏதோ ஒண்ணு அங்க இருந்து கொள்ள போயிருக்கு. எதுக்காக அங்க வரணும்? எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல கனகராஜ் இத்தனை பேரை கூட்டிட்டு எதுக்காக வருவாரு? அதுவும் அவர் சேலத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஏன் அவரை பர்டிகுலரா அவர் ஏன் வரணும்? வேற யாருக்குமே அங்க கொள்ளையடிக்கணும்னு தோணாதா? இதையும் கேட்டுட்டே பதில் ஒரே ஒரு கேள்வி. அவர் சொன்னா நீதிமன்றம் சொல்லிச்சு. நீதிமன்றம் தான் கேட்டுச்சு. ஏன் இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சாட்சியாக விசாரிக்க கூடாது என்று கேள்வி கேட்டது சென்னை உயர்நீதிமன்றம். அவர் விசாரிக்கலாங்கிறதையும் நீதிமன்றம் தான் உத்தரவு போட்டுச்சு. அதையும் சேர்த்து நீதிமன்றம் சொல்லிச்சு. நீதிமன்றம் அவரை விசாரிக்கலாம்னு சொல்லிச்சு. சார் எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கலாம்னு சொல்லுங்க. நான் அவர்கிட்ட போறேன். அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் அம்மையார் சசிகலா அவர்கள் சாட்சியங்கள் கொடுத்தாங்கல்ல? கொடுத்தாங்களா கொடுக்கலையா சார்? புகாரே கொடுக்கல சார். போலீஸ் விசாரிக்கவே இல்லையா? விசாரிச்சாரு. திரு சுதாகர் விசாரிச்சதுக்கு பிறகு அந்த இந்த அரசாங்கம் வந்த பிறகு சிறையில இருந்து வெளியே வந்த பிறகு தானே அந்த ஆட்சி இருக்கிற போது அவங்க தானே உரிமையாளர். இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு அவங்க தானே உரிமையாளர். என்னென்ன நடந்தது அப்படின்னு உண்மை தகவலை சொல்லிருப்பாங்கல்ல? இல்ல சார், அவங்க சொன்னதற்கு பிறகு இல்ல தன்னுடைய உயிர் தோழி முதல்வர் கூட இருக்கிறாங்க. நம்பிக்கைக்குரியவர் திருமிகு சசிகலா ஜெயலலிதாவுடைய நம்பிக்கைக்குரியவர். அங்கதான் கொலையும் கொள்ளையும் நடக்குது. மேலாளர் புகார் கொடுக்கல. ஓம்பகதூர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, புகார் கொடுக்கல. கொள்ளை நடந்திருக்கு, புகார் கொடுக்கல. சசிகலா சிறையில் இருந்தாலும் யார் மூலமாவது தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாவது புகார் கொடுக்கறதுக்கு முயற்சியாவது பண்ணியிருந்திருக்கலாம். இப்ப அவங்க லட்சுமி பதிவு பண்றாங்க, முயற்சி மேற்கொள்ளப்பட்டது சசிகலா தரப்புல. ஆனா அந்த அரசாங்கம் அந்த புகாரை எடுத்துக்கொள்வதற்கு தயாரா இல்லைன்னா அதுவும் ஒரு செய்தி தானே. இதுல நடந்தது எல்லாமே செய்தி தானே. அவர்கிட்ட போயிட்டு வந்துட்டோம், எல்லாமே செய்தி தான். இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். இந்த கடந்து போகக்கூடிய செய்தி அண்ணா கடந்தெல்லாம் போகல. அவங்களும் விசாரிக்க உட்படுத்தப்பட்டாங்கல்ல. அது இந்த பல மணி நேரம் விசாரிச்சாங்கல்ல. இந்த ஆட்சி விசாரணை நடந்ததுக்கு பிறகும் 4 ஆண்டு காலம் நீங்க எடுத்துக்கிட்டீங்களே, அதுதான் உங்களுடைய அக்கறையா? இப்ப ஞானசேகரன் யார் அந்த சாரில 2வது வழக்க கைது பண்ணி இப்ப கஸ்டடி எடுத்திருக்காங்களே, அது பார்க்க மாட்டீங்களா? 68 பேர் கள்ளக்குறிச்சியில் இது பண்ணிருக்காங்களே, அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அது அப்ப நீங்க என்னன்னா அதிமுக சார்ந்த வழக்குகளை மட்டும் நாங்க எடுப்போம் வச்சுக்கிருவோம். ஆனா இந்த ஆட்சியில நடந்ததெல்லாம் எதையும் தொட மாட்டோம். எல்லாம் அந்தந்த நேரத்துல எல்லாத்தையும் சமமா பாருங்க. யாரா இருக்கட்டும் அந்தந்த நேரத்துல அனைவரும் சமம் தான். கள்ளக்குறிச்சி நடக்கும்போது நம்ம விவாதிக்கல. என்ன பாராட்ட வேணாம், உண்மையை சொல்லுங்க. விரைவா விசாரிச்சு உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும்ங்கற ஒரு ஆர்வம் இருக்குல, உண்மையிலே பாராட்டுறது. ஆமா, அது உண்மையா முறையா நடந்து. ஆனா நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்களே. நீங்க ஆயுதம் அவள பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த பாருங்க, இந்த பாருங்க. மணிகண்டன் நடத்துங்க, வரட்டும், நல்லது. அப்பயாவது உங்களுக்கு உண்மை தெரியும்ல. அவருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். திரு மணிகண்டன், 2017 ஏப்ரல்ல தான் கொடநாட்டில் கொள்ளை நடக்குது. அடுத்த 4 ஆண்டுகள்ல இந்த அரசு போறதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இடைக்காலத்துக்குள்ளேயே அது தொடர்பான வழக்கின் விசாரணை ஒரு வெளிப்படையாக அணுகப்பட்டிருந்தா இவ்வளவு சிக்கல் வந்திருக்காதோ? கையில புண் பண்ணிட்டு அவர் கட்டுப்பாடு விதி பிச்சை எடுப்பாங்க. அந்த பொண்ணை ஆறாம பாத்துவாங்க. ஏன்னா அப்பதான் அதை சொல்லி பிச்சை எடுக்க முடியும்.
இப்ப அந்த மாதிரி இந்த இந்த பிரச்சனையில் அதிமுக பொதுச்செயலாளருக்கோ அதிமுகவுக்கோ எந்த சம்பந்தம் இல்லை என்றாலும் திமுக செய்தாலும் கூட இதை ஆளவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே அதிமுக தொடர்புகிறது என்றெல்லாம் தேர்தலுக்கு பயன்படுத்திய யுக்தியை மீண்டும் தேர்தல் நேரத்தில் திமுக பயன்படுத்துது. ஏன்னா இங்க லட்சுமி அவர்களும் சரி, செந்தில் அவர்களும் சரி, அவங்க மூத்த பத்திரிகையாளர். இப்ப ஒரு விஷயங்க, திமுக ஆட்சி வந்த புதியில எல்லா ஊடகங்களும் இது குறித்து விவாதித்தது. நானும் திரு அகிலேஷன் அவர்கள் ஒரு ஊடகத்தில் பங்கெடுத்த பிறகு அங்கே ஒரு பத்திரிகையாளர் நேரடியில் பேசுறாரு. முழுக்க எடப்பாடியாரே நேரடியாக வந்து மம்முட்டி எடுத்து கடப்பாடி எடுத்து செல்வத்தை அடிச்சு உள்ள போய் பூச்சி போய் பொருளை வெளி வந்த மாதிரி பேசுறாரு. அப்போ அதுக்கு பிறகு ஒரு வழக்கே வருது. அது வழக்கில் நானும் சாட்சி, அவரும் சாட்சி. அதுக்கு பிறகு அவர் நீதிமன்றத்தில் மன்னிக்கிறார். அதே மாதிரி அந்த ஜோடிக்கப்பட்டதா அப்படி பேசி அந்த நபர் அவர் வந்து அந்த மாதிரி நடக்கவில்லை, யாரோ சொன்ன செய்தி அடிப்படையில் பேசினாங்கிறார். அப்போ இதை வைத்துக் கொண்டு பேசுவது அபத்தமான செய்தி. ஏன்னா ரெண்டா அணுகுவோம். ஒன்று, கொடநாட்டில் நடந்த கொலை கொள்ளை, அது தொடர்பாக நடந்த விபத்துக்கள், மர்ம மரணங்கள், தற்கொலை, இதெல்லாம் ஒரு சீக்வன்ஸா வச்சுக்கோங்க. இந்த அரசாங்கம், திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு நடந்த வழக்கின் விசாரணையில் இருக்கக்கூடிய தொய்வுகள், அது குறித்து நம்ம பேசணும். ரெண்டும் நம்ம பேசணும். முதல்வர் பேட்டியிலிருந்து நம்ம அப்படிதான் இதை அணுகணும். இப்போ முதல் பகுதியில் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடியில நம்ம என்ன விதமா அதை அணுகிறோம்னா, கொடநாடுல நடந்த கொலை கொள்ளையில ஏன் இவ்வளவு மர்மங்கள், அடுத்தடுத்து மரணம் நடக்குது, விபத்து நடக்குது, ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு, திடீர்னு வந்து கார் வந்து விபத்துக்குள்ளாகுது, 5 பை எடுத்துட்டு வந்தாங்கன்னு ஒரு செய்தி, விசாரணை அதிகாரி தாமதமாக போகிறார் அப்படின்னு செய்தி, மின்சாரம் நிறுத்தப்பட்டது ஏன் அந்த நேரத்தில், மின்சார அதிகாரியை விசாரிக்கலான்னு நீதிமன்றமே உத்தரவு போடுது. ரொம்ப முக்கியமா மர வியாபாரி சஜீவனுக்கு அதிமுகவில் வர்த்தக பிரிவில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. அவர் சம்பந்தப்பட்டிருப்பாரு தொடர்பான குற்றச்சாட்டுக்கெல்லாம் வெளிவந்த பிறகு விசாரிக்கக்கூடிய நிலையில அந்த முக்கியமான பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுது. அவர் தான் கொடநாடுல எல்லா விதமான மர வேலைகளும் செய்யக்கூடியவர். இந்த பெயர்கள் அடிபடுறதுல இருக்கு இல்லையா ஊடகங்கள்ல, அந்த அடிப்படையில தான் இதை நம்ம பேசுறோம். அரசுடைய தொய்வுங்கிறது விமர்சனத்திற்குள்ளானது தான். அதை கூட அப்புறமா அணுகுவோம். இந்த சீக்வன்ஸை தவிர்த்திட முடியுமா? இல்ல, இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை அவர்களை வெளியே கொண்டு வர முயற்சித்தார், வெளியே கொண்டு வந்தார். சார் எனக்கு நீங்க சொல்லுங்க, செஞ்சளவுக்கு தெரியும் யார் கொண்டு வந்தா, யார் முயற்சி எடுத்தான்? அவரை வெளியே கொண்டு வந்து அவர்களை மாற்றி பேச வைத்து செய்தெல்லாம் திமுகவை சேர்ந்த எம்பி இருக்கார், ஒரு வழக்கறிஞர். இப்போ எடப்பாடியார் அவர்கள் ஒரு அவரு மேற்கு மன்ற ஐஜி, ஒரு டிஐஜி, ஒரு எஸ்பி, ஒரு இன்ஸ்பெக்டர், யாரையாவது பயன்படுத்தி அங்க நேர செல்ல சொல்லி அங்க பொருள் எடுக்கிறார். சார் முழு அதிகாரம் முதலமைச்சர் சேர்ந்தாரா? அப்போ இதை போய் இப்படி ஆளுநர் அமைச்சர் தெரியும் அமைச்சர் உள்ள போய் எடுத்து என்ன நடக்குது? இது வந்து சார் உண்மையிலேயே அரசியலுக்காக பேசப்படுகிற ஒன்று. ஏன்னா நீ பொள்ளாச்சி சொன்னீங்க, இதே ஸ்டாலின் 1340 ஆடியோ எடுத்து சொன்னார் சார். ஆனா ஒன்றை கூட நீதி விசாரணையில ஒண்ணு சிபிஐயோ நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவே இல்லை, அது குறித்து பேசவே இல்லை. யாரையெல்லாம் முன்னாடி பேசினாரோ அவர்கள் எல்லாம் குற்றமற்றவர்களாகத்தான் இன்றைக்கு வெளியே தீர்ப்பு கொண்டிருக்குது. அப்ப சொன்னாலும் பயிலீங்களா? அதே மாதிரிதான் இது. அதாவது தேர்தலுக்கு திமுக பயன்படுத்துகிற 2, ஒன்று கொடநாடு, ஒன்று பொள்ளாச்சி சம்பவம். ஏன்னா இனி தேர்தல் வரப்போகுது. இந்த 2ஐ பயன்படுத்தி மக்கள் மத்தியில் அதிமுகவுக்கும் பொதுச்செயலாளருக்கும் கெட்டையை உருவாக்க வேண்டும் நோக்கத்தை தாண்டி திமுக நடவாக்கமே இல்லை. அது திமுகவுடைய நோக்கமா இருந்தாலும் நீதிமன்றத்துல அது தொடர்பான ஆவணங்கள் வந்து சரியாக சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்றம் தான் முடிவெடுக்க போகுது. டிஃபேம் பண்ணணும்னு வேணா திமுக நினைக்கலாமே தவிர நீதிமன்றம் இறுதியாக என்ன உத்தரவு பிறப்பிக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறது தெரிய வரப்போகுது. OS தோட்டத்துடைய ஓட்டுநர் கனகராஜ் 30 செல்போன் பயன்படுத்தினாரு, 100 சிம் கார்டு பயன்படுத்தினாரு, அது தொடர்பான உரையாடல்கள்லாம் வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு காவல்துறை தரப்புல ட்ராய்ட்ட வந்து கோரிக்கை கொடுக்கப்பட்டு பல ஆண்டுகளாக அது நிலுவையில் இருக்கு. ட்ராய் கொடுக்கவே இல்லை. அதனால குஜராத்தில் இருக்கிறவங்களோட அவர் யாரெல்லாம் தொடர்பு கொண்டார், வெளிநாட்டில் இருக்கிற யாரெல்லாம் தொடர்பு கொண்டாருங்கிறத எடுக்க முடியலன்னு செய்திகள் இருக்கு. இப்ப இந்த தகவல்கள்ல இந்த முடிச்சுக்கெல்லாம் அவிழ்க்கவே வேண்டாமா சார்? இந்த சந்தேகங்கள், இந்த முடிச்சுக்கள் இப்ப செந்தில் சொல்றாரு, லட்சுமணன் சொல்றாங்க, நீதிமன்றம் சொல்லுங்க சார். இப்ப நீதிமன்றம் தெரியாது. இப்ப ஊழல் நீங்க பாக்குறீங்களே, அப்படியே சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே. நீங்க சொல்ல என்ன பிரயோஜனம் இல்ல? இப்போ உங்களுக்கு தெரிந்த இதெல்லாம் நீதிமன்றத்திற்கோ அந்த விசாரணை குழுவுக்கோ ஏன் தெரியாத போச்சு தெரியல.
அப்போ இதை மக்கள் மத்தியில சொல்வதற்கு வேறு சவால் சொல்லியிருக்காங்க. இல்ல நீதிமன்றத்துல சொன்னதுனால தானே நமக்கு தெரியுது இதெல்லாம். சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்துல கொடுத்த வாக்குமூலத்துல தான் நம்மளும் இது தெரிஞ்சுக்கிறோம். நான் வெளிப்படை சொல்றேன் சார், இவங்க என்ன நோக்கம்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி குற்றவாளி சொல்றாங்க. இல்ல அது இல்ல அப்படி யாருமே சொல்லல. ஏன் மறுத்து பேசுறீங்க? இல்ல அப்படி யாருமே சொல்லல, அப்படி யாரும் சொல்லவும் கூடாது. இல்ல அப்படி யாரும் சொல்லவும் கூடாது. இருந்தா திமுக விடுமான்னு சொல்லுங்க, விடுமா? திமுகவுக்கு இதுதான் அரசியல் செய்ய மிக சரியான பாதையை வருங்க. நிச்சயமா சொல்லுங்க, அதிமுகவுக்கு எந்த சம்பந்தம் இல்லை திமுகவுக்கு தெரியும். தெரிந்தும் கூட அகிலேஷ் சொன்ன மாதிரி மீண்டும் இதை பயன்படுத்தி மக்கள் மத்தியில ஒரு விளம்பரத்தை செய்து ஆதாயம் தான் திமுக முயற்சி. திமுகவுக்கே தெரியும்ன்றீங்க யாரு கொலை பண்ணது சார். அது நீங்க சொன்னீங்கல்ல, ஜெயலலிதா தங்கக்கூடிய இருந்தா சட்டப்படி தனியார் இருந்தா யாராவது முதலமைச்சர் எல்லாம் நல்லது. அப்போ அவர்களும் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த விசாரணை சொல்லப்பட்டிருக்குங்க. என்ன பொருள் என்பது அவர் தெரியாது சார், விசாரணை சொல்லிக்க மாட்டாங்களா? அப்போ நாம சொல்லும் போது உண்மையில் உரியவர் சொல்லணுங்க. உரியவர் சொல்லாம நான் இந்த பொருள் இருந்து அந்த நான் சொன்ன சரியா இருக்குமாறு. அப்ப உரியவர் விசாரணை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் பிறகு யாரெல்லாம் சந்தேகப்படுறோ விசாரிங்க, தண்டனை கொடுங்க. யாருக்கும் எந்த சங்கடமும் இல்ல, எந்த அச்சமும் இல்ல. எடப்பாடியாரை சொல்றேன், இந்த சம்பவம் நடந்த பிறகு ஆட்சி போன பிறகு நானும் அகிலேஸ்வரனும் அதிமுக பொதுச்செயலாளர் நேரு செஞ்சு பேசணும். இந்த விஷயம் குறித்து விரிவாக பேசணும். அவர் சொன்ன விளக்கத்தை கேட்டால் முழுக்க முழுக்க இந்த அரசு அதிமுக மீது வேண்டும் என்றே பறிபோட முயற்சிக்கிறது. அவர் கவலை இல்லை, தெளிவா சொன்னாரு. அவர் பேச்சா சொன்னார், எந்த எல்லைக்கான போது அவரே சொன்னார். நான் அடுத்த நானும் சொல்ல வரேன். திருமிகு லட்சுமி, இப்போ கொடநாடு கொள்ளை வழக்குல அடுத்தது என்ன, எதை நோக்கி நகரும் இந்த வழக்கு? இது கொடநாடை பத்தி பேசுறதுக்கு முன்னால இடையில அக்னீஸ்வரன் பேசும்போது சொன்னாரு, பொள்ளாச்சி வழக்குல நாங்க தான் சிபிஐ விசாரணைக்கு கொடுத்தோம். அசிங்கமா இல்லையா? உங்க ஆட்சியில இவ்வளவு கேவலமா நடந்துருச்சு. இத்தனை பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்கள இவ்வளவு கேர்ள்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வழக்கு தொடரப்படுது. அதை நாங்கள் சிபிஐக்கு கொடுத்தோம், நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்தோம், வி brought them to books, ஜஸ்டிஸை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றது அசிங்கமா இல்லையா? அப்போ உங்க ஆட்சியில தவறு நடந்ததுன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதாவது அப்ப இருந்த முதலமைச்சர் வச்சிருந்த ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருந்த சிபிசிஐடியால இதை விசாரிச்சு நீதி வாங்கி கொடுக்க முடியாததுனாலதான் இதை சிபிஐக்கு அப்ப கொடுத்தீங்க. இது நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுத்தாங்க. நீதிமன்றத்துல வழக்கு தொடர்க்கப்பட்டது, சிபிசிஐடிக்கு கொடுத்தாங்க. அப்ப எதிர்க்கட்சி சிபிஐ விசாரிக்க சொன்னதுல அது அப்ப இருந்த எதிர்க்கட்சி அது அசிங்கமா இல்லையா? என்ன சார் இது? இல்ல மாநில அரசு சரியா விசாரிக்காது. 10 நாட்களுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டாங்க. சரி, நம்ம நேத்து அண்ணா பல்கலைக்கழகத்தை கொடுத்துருங்க, கள்ளக்குறிச்சியை கொடுத்துருங்க. நேத்து சிபிஐ வேணாம்னு பயப்படுறீங்க. நீங்க வழக்கு போடணும். நீங்க செய்யலனா வழக்கு போடணும். அண்ணா பல்கலை விவகாரத்தில் நீதிமன்றம் நீங்க செய்யலனா வழக்கு போட்டு தான் வாங்கணும் இல்லையா? பல்கலை விவகாரம் நீங்க வழக்கு நடத்த மாட்டீங்க. பொறுமையா பேசிட்டோம். அவங்க அத விட்டுருங்க. அத சொல்லிட்டாங்க. கேட்டது யாரு? திமுக தான கேட்டிச்சு சிபிஐ. பொள்ளாச்சிக்கு சார் என்ன நடந்துங்க? இல்ல சார், 10 நாட்கள் 10 நாட்கள் கழித்து தானே எஃப்ஐஆர் போட்டாங்க. அதனால சிபிசிஐடி விசாரிச்சா நேர்மையா நடக்காதுன்னு அவங்க டிமாண்ட். இந்த கொடநாடுக்கு வருவோம். அவர் போனார் சார், அவர் கள்ளக்குறிச்சி வரைக்கும் போனார். அண்ணா யுனிவர்சிட்டில கேக்குறாங்க. சரி, கொடநாடுக்கு வருவோம். டைம் இல்ல, என்ன அடுத்த இடைவேளை விடணும். நம்ம கொடநாடுக்கு வருவோம். எதை நோக்கி போகும் இது? அரசு தரப்புல ரொம்ப நம்பிக்கையோட இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது இன்வெஸ்டிகேஷன்ல பெரிய தொய்வு இருக்கு. இந்த தொய்வை மீண்டும் இன்வெஸ்டிகேஷன் மீண்டும் வேகப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்கு. இப்போ சுதாகரனை விசாரிச்சாங்க சமீபத்தில். இல்ல, அதற்கு முன்பு பொங்குன்றனை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. சசிகலா என்கொயரி முடிஞ்சிருக்கு. பட் இதுல பெரிய அளவுல எந்த பிரேக் த்ரூவும் கிடைச்சதா நான் நம்பல. ஒருவேளை அந்த கால் ரெக்கார்ட்ஸ்ல இருக்க டீட்டெயில்ஸ் சமர்ப்பிக்கப்பட்டால் அந்த கால் ரெக்கார்ட்ஸ்ல இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில வரலாம். ஆனா இதுல இதுக்கப்புறம், அதாவது கொடநாடு அந்த கொலையும் கொள்ளையும் அதை மட்டுமே நம்ம பேசுறோம். அதுதான் அப்ப கிரைமே அங்க மட்டும்தான் இருக்கு. ஆனா அதற்கு பிறகு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்த மற்ற நிகழ்வுகள், அதுக்கப்புறம் நடந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், இது எல்லாமே அதோட தொடர்பு படுத்தியது தான். அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை சந்தித்தது கொடநாடு கொலை கொள்ளைக்கு பிறகுதான். அப்ப இதுல வேறு ஏதோ ஒரு மர்மம் அடங்கி இருக்கிறது. அங்க நடந்த அந்த செக்யூரிட்டியோட கொலையோ
அல்ல அதற்கு பிறகு கனகராஜனுடைய மர்ம மரணமோ, அதற்கு பிறகு நடந்த சயானோட குடும்பத்தினோட இறந்து போனதோ, அந்த சாலை விபத்தோ, இதை எல்லாத்தையும் தாண்டி இதுல நிறைய மர்ம முடிச்சுகள் இன்னும் அவிழ்க்கப்படாமலே இருக்கிறது. இந்த வழக்கம் மட்டும் நடக்கிற மாற்றம், ஆமா, எல்லா பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸோ அல்ல அதுக்கு பிறகு நடந்த மாற்றங்கள், தமிழ்நாட்டில் நடந்த மாற்றங்கள், அதிமுகவுக்குள்ளாகவும் நடந்த மாற்றங்கள். ஏன்னா இந்த கொலை கொள்ளைக்கு பிறகுதான் ஜெயலலிதா வீட்டுல ஐடி ரைட்ஸ் நடக்குது. அதாவது போயஸ் கார்டன் உட்பட எல்லா இடங்கள்லயும் ஐடி ரைட்ஸ் நடக்குது. அதற்கு பிறகுதான் டிமானிட்டைஸ்டு கரன்சில பெரிய அளவுல சொத்துக்கள் வாங்கினதாகவும் வைரமெல்லாம் வாங்கினதாகவும் சசிகலா மீது வழக்கு வருது. கிட்டத்தட்ட 1800 ஐடி ஆபீசர்ஸ் ஒரே நேரத்துல எல்லா இடங்கள்லயுமே போய் சோதனை நடத்துறாங்க. அதற்கு பிறகு வழக்கு வருது. ஆனா அந்த ஐடி கேஸ் இன்னைக்கு என்ன ஆச்சு? அதுக்கு பிறகு அதுல ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் இருந்ததா? இடி வந்தாங்களா? ஏடிஎம்கேல யாரையாவது என்கொயர் பண்ணாங்களா? ஆனா ஜெயலலிதா வீட்டுல ஐடி ரைட்ஸ் நடக்குது, கோடநாடுல ஐடி ரைட்ஸ் நடக்குது, எல்லா இடங்கள்லயும் அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா இடங்கள்லயும் ஐடி ரைட்ஸ் நடக்குது. சசிகலா சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயுமே ஐடி ரைட்ஸ் நடக்குது. ஆனா அதிமுக அலுவலகத்துல மட்டும் நடக்கல. அது ஜெயலலிதா சம்பந்தப்பட்டது இல்லையா? அப்போ உங்களுக்கு இதுல எல்லா இடங்கள்லயுமே அந்த அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சுகள் ஒரு இடத்துலயும் இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இதோட லிங்க் பண்ணி தான் பார்க்கணும். திரு அக்னீஸ்வரன், நான் இவ்வளவு நேரம் பேசுனது சசிகலாவுக்கு எதிரான நகர்வுகளோடு கொடநாடு கொள்ளை வழக்கிலிருந்து அந்த சீக்வன்ஸை தொடர்புபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதாக நான் புரிந்து கொள்கிறேன். அவருக்கு எதிராக ஏதோ நடந்திருக்கு, அது என்ன நடந்திருக்குங்கிறது தெரியல. அது அவ்வளவு தூரத்துக்கு பெரிய அரசியலாக எனக்கு தெரியாது சார். நான் ஒரு சாமானிய பார்வையாளனாகத்தான் நான் எல்லா விஷயத்தையும் பார்க்குறேன். அப்படித்தான் இது வரைக்கும் இருக்கிறேன், இனிமேலுக்கு அப்படித்தான் இருப்பேன். அதனால இவங்களுக்காக அவங்கள இது பண்ணுமா, ஏன் ஐடி ரைடு போகலை, அப்போ கொலை ஏன் இங்கே நடக்கலை அப்படிலாம் கேட்பாங்க லட்சுமி மேடம். அதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். போலீஸ்காரங்களுக்கு சவால் விடுறாங்க, அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆவணங்கள் அங்கதானே இருந்தது. ஆகவே ஆவணங்கள் இருந்தாலும் குற்றம் நடந்த இடம் எங்க, விசாரணை நடத்தப்பட வேண்டியது எங்க, பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ், அதுதானே பார்க்கணும், தொடர்புபடுத்தி பார்க்கணும். ஒருவேளை இப்படி பச்சுக்குருமே இதனுடைய அலுவலகம் டெல்லியில் இருக்கு, ஏன் டெல்லியில ரைடு உள்ளன்னு கேட்பாங்களா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்ப நான் கேட்பது, சிபிஐ விசாரிச்சிருச்சு, அந்த வழக்கை விசாரிச்சு தீர்ப்பு சொல்லிருச்சு, சிபிசிஐடி ஏன் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு உண்மை தெரியும், நடந்தது எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு விழிவு இங்கு நிற்கிறது. அதனால் உண்மையை சொல்லாலும் பிரச்சனை, சொல்லாட்டினாலும் பிரச்சனை. இந்த சில பேர் என்ன கையில புண்ணை வச்சுக்கிட்டு அந்த புண்ணை ஒரு ஆஸ்பத்திரியில போய் ஆத்தணும், மாத்திரை சாப்பிடணும், ஒரு ஆயின்மெண்ட் போடணும்னு பார்க்க மாட்டாங்க. அந்த புண்ணை வச்சுக்கிட்டு யாசகம் பெறுவார்கள். அது போலத்தான் இந்த குற்றத்தை காட்டி திரும்ப திரும்ப இது பாருங்க நடந்துச்சு, இங்க பாருங்க முன்னாள் முதலமைச்சர் நடந்துச்சு. ஏங்க நடந்துருச்சுல, நீங்க கண்டுபிடிக்கலாம்ல, ஏன் கண்டுபிடிக்க முடியல? உண்மை இல்ல. ஆகையினால இதை வைத்துக் கொண்டு நாம் தேர்தலுக்கு தேர்தல் ஒரு ஆயுதமா, இன்னும் அடுத்த வருஷம் வரப்போதுல, ஏன் 2002ல பேசல, 2023 ஏன் பேசல, 2021 ஏன் பேசல? எலெக்ஷனுக்காக பேசல. தேர்தல் வருகிற போது திமுக செய்கிற நாடகம், யார் அந்த சார் என்பதை இதே தமிழக அரசு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. இரண்டாவது விசாரணையில பெண்கள் பாதிக்கப்பட்டதா எஃப்ஐஆர், இரண்டாவது எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் வெளியில வந்துட்டாரு. 68 பேருடைய மரணம் என்ன, சிபிஐ விசாரிக்க கூடாது? எலெக்ஷனுக்காக இதை பயன்படுத்துறாங்க. திரு மணிகண்டன் சொல்லும்போது சொன்னாரு, திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறாரு, இந்த வழக்கை விசாரிக்கட்டும், உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறதுல எங்களுக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்கிறதா அவங்களுடைய நிலைப்பாடு. இதுல திமுக என்ன யோசிக்கிறாங்க? இப்போ அக்னி சொல்லும்போது 2001 ஏன் பயன்படுத்தலைன்னு, 2020 நீங்க ஓகே அப்படி சொன்னீங்கன்னா ஓகே. 2017 தான் இது நடக்குது. 21 அவங்க தேர்தல் அறிக்கை. நான் ஒரே ஒரு கேள்வி சார், ஒரு வழக்கை விசாரித்து முடிவு எட்டுவதற்கு 4 ஆண்டுகளான்னு கேட்கிறாரு. அதான சார் லாஜிக்கான? ஏற்கனவே 4 வருஷம் இல்ல பிளஸ் 4 அதை விட்டுறோம். 8 வருஷம், இந்த வருஷம் இந்த 4 வருஷத்தை விட்டுறோம் சார். இந்த 4 வருஷம் இல்ல வரேன், நீங்க பேசும்போது முழுக்க நான் அமைதியா இருக்கேன். அதை நீங்க பேசுங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் பேசி முடிங்க. நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை கூட நான் குடிக்காம இருக்கேன். 4 + 4 8 வருஷ காலம்ன்றேன். அந்த நாளை தான் அக்கவுண்ட்ல எடுத்துக்க முடியாதுன்றாரு. எந்த வார்த்தையும் பேசணும் பண்ணாரு. அவர் பேசும்போது நான் அமைதியா இருக்கேன். என்ன அறமே இல்லாத வாதமா இருக்கு. அது ஒரு நாள் இப்படி பண்ண மாட்டாரு, ஏன் இன்னைக்கு பண்றாரு தெரியல. சரி, ஒரே வாதங்க. இந்த வருஷம் இந்த ஆட்சி அதிமுகவுக்காக இதை பயன்படுத்திக்கிறதுனே வச்சுப்போம், பொலிட்டிக்கலா இதை பயன்படுத்திக்கிட்டே வைக்கணும். அவர் சொன்னார் புண்ணை காட்டி அப்படின்னு சொன்னார். புண்ணுன்னு ஒத்துக்கிட்டார், நன்றி. நான் இப்படி வரேன். போன 4 வருஷம் நீங்க தானே இருந்தீங்க. இந்த சம்பவம் நடந்தது எப்போ? 2017. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது எப்ப? 2021. எத்தனை வருஷங்க? ஏன் 4.5 வருஷம் ஆச்சு? இல்ல எதுவுமே இல்லைன்னா 4.5 வருஷத்துக்குள்ள மிக வேகமாக இந்த வழக்கை நடத்தி முடித்து, இந்த வழக்கில் இவன் தான் உண்மையான குற்றவாளி, இதுக்கு சம்பந்தம் இல்லை, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வந்துக்கலாமே. மேல்முறையீடு இந்த அரசு போட்டோம், அது வேற. நீங்க 4 வருஷமா பண்ணல? நீங்களும் இந்த புண்ணை காட்டி யாசகம் பெறும் மனநிலையில் இருந்தீர்களா? என்ன ஒரு லாஜிக் கூட பேசணும்ல. நான் ஒன்று சொல்றேங்க,
அவர் கேஸ் அவரே முடிச்சாருங்க. நீங்க அவர் கேஸ் அவரே முடிச்சாருங்க. அப்படியே பேசுறீங்க நீங்க. அவர் பேசுறது நீங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளவு பதறீங்க? அமைதியா இருங்க. நீங்க முடிங்க, நான் இடைவேளைக்கு போறேன். இல்ல அவர் எதுவுமே பேச விட மாட்டேங்கிறாரு. எப்படி நான் அவர் ரெண்டாவது சுட்டு பேசும்போது அமைதியா இருக்கேன். நான் ஒண்ணு கேக்குறேங்க. ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார்னு டிடி தினகரன் மீது ஒரு வழக்கு போட்டாங்க. இன்னைக்கு இந்த வழக்கு என்னாச்சு? குட்கா வழக்கு என்னாச்சு? சிபிஐ விரைந்து இந்த வழக்கை முடித்து விட்டதுன்னு உரிமை கொண்டாடுகிறார்கள் அல்லவா? குட்கா வழக்கு யார்கிட்ட இருக்குது? ஏன் அது முடியல? அதுல முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பெயர் அடிபட்டுச்சா இல்லையா? அன்னைக்கு அவங்க வீட்டுல ரைட் நடந்துச்சா இல்லையா? ஆர்கே நகர் தேர்தலின் பொழுது போய் ரைட் நடத்தி ஒரு தேர்தலை நிப்பாட்டினாங்களா, அந்த வழக்கு என்னாச்சு? அரசியலுக்காக பாஜக இத்தனை வழக்க பயன்படுத்துது இல்ல, திமுக அப்படி பயன்படுத்தல. நான் திருப்பி சொல்றேன், 18 ஆண்டுகள் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரான வழக்கு, அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படுவதற்கு 18 ஆண்டுகள் ஆச்சு, ரைட்? ஆனா பொறுமையா 18 ஆண்டுகள் வழக்கை நடத்தி திமுக தீர்ப்பை வாங்கி கொடுத்தது, ரைட்? நீங்க ஒரு நிமிஷம், 2Gல இவங்க என்ன சொன்னாங்க? இன்னைக்கு என்ன ஆச்சு? உச்சநீதிமன்றத்தில் போய் கேட்கறாங்க அந்த வழக்கை புதுப்பிக்கணும்னு, உச்சநீதிமன்றம் நோங்குது. இன்னைக்கு வந்து காமன்வெல்த் ஊழலை சொல்லித்தான் இவங்க ஆட்சியே வந்துச்சு பாஜக. இன்னைக்கு காமன்வெல்த் ஊழலை அமலாக்கத்துறை போய் முடிச்சு வச்சுட்டு வருது. ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜகவும் ஈட்டியும் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் ஒன்று பண்ணதில்ல, அதை இங்க திமுக பண்ணல. அரசியல் பழி வாங்கணும்னு நினைச்சா அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாம், 2 நாள்ல ஒரு வாரத்திலேயே கோர்ட் ஜாமீன் கொடுக்கும். அதை இந்த அரசு விரும்பல. இவர்களை சிறையில் வைப்பதல்ல நோக்கம், நிறுத்தி நிதானித்து ஆதாரங்களோடு வழக்காடி அவர்கள் அத்தனை பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதான் ஒண்ணே சார். இதுல வந்து நான் திருப்பி ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். சயான் ஒரு குற்றச்சாட்டு சொன்னார்னு சொல்ல, எடப்பாடி பழனிசாமி தொடர்படுத்தி சயான் பேசினார்னு சொன்னல, அவர் பேசும்போது 2019, அதுக்கப்புறம் கூட 2 வருஷம் இவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் இதை செஞ்சோன்னு சயான் சொன்ன பிறகு 2 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. என்ன பண்ணீங்க? சயான் சொன்னது போய் நீங்க 2 வருஷம் போதாத உங்களுக்கு நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு? அப்போ இது வந்து பொலிட்டிக்கலா பேசணும்னு நினைச்சு ஏதோ பேசிட்டு கூடாது. திரு மணிகண்டன், கொடநாடு வழக்குல அதிமுகவை சேர்ந்த சிலர் மீதான சந்தேக நிழல் தான் இந்த விவகாரத்திற்கான முக்கிய புள்ளி. இந்த வழக்கு வந்து நிரூபிக்கப்பட்டா அவர்கள் சிக்கலுக்கு உள்ளாவார்கள், அதிமுகவும் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். இல்லைன்னா திமுக அரசுக்கான நெருக்கடியாக இது மாறும். இது யார் நெருக்கடியை சந்திக்க போறாங்க இறுதியில? இல்ல, நெருக்கடி என்ற நம்ம வந்து யாரும் எடுத்துக்க அவசியம் இல்லை. அதாவது செய்தது தவறு என்றால் தவறு செய்த நபர்கள் யார் என்று தெரியுமானால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் யாருக்குமே எந்த வருத்தமும் இல்லை. நிச்சயமாக குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அதிமுகவுடைய நிலைப்பாடு. இங்க சகோதரி லட்சுமி அவர்கள் சொன்னாங்க, அதிமுக ஆட்சியை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தி அதை தண்டனை வாங்கி கொடுத்தது கூட அசிங்கமா கேட்டாங்க. நீங்க கள்ளக்குறிச்சி, வேங்கவயல், அண்ணா பல்கலை இதெல்லாம் சந்தோஷமா இருந்தா பாருங்க. அதே மாதிரி 100 கணக்கில் தினசரி பாலியல் பிரச்சனை நடந்துட்டே வருது. இதெல்லாம் மகிழ்ச்சி தருதா மேடம்? அதே மாதிரி பாருங்க, அதாவது அண்ணா நகர் ரமேஷ் வழக்குல இன்றைய முதலமைச்சர் மீது சந்தேகப்பாடு வந்தது, நடவடிக்கை எடுத்தீங்களா? என்ன மர்மமே தெரியலையே. அதே மாதிரி தா கிருஷ்ணன் கொலை வழக்கு என்ன ஆட்சி தெரியலையே. அதே மாதிரி தினகரன் மதுரையில எரித்த 3 பேர் அப்பாவி செத்து போனாங்களே, என்ன ஆச்சுங்க? அப்ப இதெல்லாம் மரணம் என்ன ஆச்சு? ஒண்ணுமே செய்யலையே. அப்ப இவர்கள் ஊருக்கு உபதேசம் பண்ற மாதிரி அதிமுக மீது மீண்டும் மீண்டும் சொல்றாங்களே, திருப்பி அதிமுக திருப்பி சொன்னால் பதில் சொல்ல இடத்துல நிச்சயமாக திமுக இருக்கும். வருகின்ற தேர்தலில் இது போன்ற பொய் பிரச்சாரங்களுக்கு மக்கள் முடிவு செய்வாங்க. ஏன்னா பொள்ளாச்சியில் வந்து குடும்பத்தோட பேசினாருங்க, தொண்டாமுதல் வந்து பேசினாரு, ஆனால் மக்கள் தேர்வு செய்தது யாருன்னு பாருங்க. எனவே 26இல் இந்த ஆட்சி வீழ்த்தப்பட்டால் மறுபடியும் அதிமுக 2வது முறை ஆட்சி வரும், அப்போது முழு பேரும் வெளிவருங்க. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறது. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான